ராமநாதபுரம் மாவட்டம் அரிச்சல்முனை மணல் திட்டுகளில் ஆபத்தை உணராமல் சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து வருகின்றனர். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரபுராவ். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக தனுஷ்கோடி அடுத்திருக்கக்கூடிய இந்த அரிச்சல்முனை கடற்கரைக்கு தினசரி இந்த பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிக அளவு வருவது வழக்கம். தற்போது இந்த ஐயப்ப சீசன் தொடங்கியது. ஐயப்ப பக்தர்கள் ஒரு நாளைக்கு நூற்றுக்கணக்கான வாகனங்களில் தனுஷ்கோடி அரிச்சல்முனை வந்து செல்கின்றனர். அரிச்சல்முனை வரக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகள் தற்போது அந்த கடற்கரை அருகே இருக்கக்கூடிய அந்த மணற்திட்டுக்கு செல்கின்றனர். குறிப்பாக அந்த வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள அந்த காற்றழுத்த தாழ்வு, அது மட்டும் இல்லாமல் கடந்த டெக்டா புயல் காரணமாக தெற்கு கடற்பகுதியில் அந்த கடல் நீரோட்டம் மாறுதல் காரணமாக அரிச்சல்முனை பகுதிகளில் ஆங்காங்கே மணல் திட்டுகள் ஏற்பட்டுள்ளது. இந்த மணல் திட்டுகளுக்கு ராமேஸ்வரம் தனுஷ்கோடி அரிச்சல்முனை வரக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகள் அந்த ஆபத்தை உணராமல் இடுப்பளவு தண்ணீரில் இறங்கி நடந்து செல்கின்றனர். நடந்து செல்வதுடன் அந்த மணல் திட்டில் இருந்தவாறு செல்ஃபி எடுப்பதும் நடனமாடுவதுமாக உள்ளனர். இந்த மணல் திட்டை பொறுத்தவரை அந்த கடல் நீரோட்டம் மாறும்போது கடல் நீருக்குள் மூழ்கும். எனவே இந்த ஆபத்தை உணராமல் அங்கு செல்லக்கூடிய பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை அனுமதிக்காமல் போலீசார் அங்கேயே நிறுத்த வேண்டும் என ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் இந்த சுற்றுலா பயண ஓட்டுநர்கள் தெரிவித்துள்ளனர். இருப்பினும் தொடர்ந்து அந்த தடுப்பையும் மீறி சுற்றுலா பயணிகள் தொடர்ந்து அந்த கை குழந்தைகள் மற்றும் சிறுவர் சிறுமிகளுடன் இடுப்பளவு தண்ணீரில் இறங்கி அங்க பகுதியில், அதாவது அந்த மணல் திட்டு பகுதிக்கு சென்று கொண்டே இருக்கிறனர். போலீசாரும் அந்த சிறுவர்களை தடுப்பு நிறுத்துவதற்கான பணிகளையும் மேற்கொண்டு வருகின்றனர்.